பிரைஸ் லார்ட் ஹோலி ஸ்பிரிட். ஹாப்பி மேன் ஹூ இஸ் பிஹைண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். சந்தோஷமான மனிதன் இயேசுவின் பின்னால். இன்று ஆண்டுடைய வார்த்தை. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புகிறார். சங்கீதம் 107:20. இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா அவருடைய வசனத்தை அனுப்பி அவர் சுகம் கொடுக்குறாரு. இப்போது மனுஷன் நல்ல ஆரோக்கியமாக வாழணுன்னா நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டாலே போதும், நல்ல ஆரோக்கியமாக வாழலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்முடைய மனசை கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் நம்ம சுற்றி இருக்கிறாங்க. யாராவது ஒரு வார்த்தை ஏதாவது தவறாக சொல்லிட்டாலே அந்த நாளைக்கு தூக்கமும் வராது, சாப்பாடு இறக்காது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இப்போ இந்த காலகட்டத்தில் உள்ள வாழ்க்கை போயிட்டுருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டோடைய வார்த்தை அனுப்புகிறாரு சுகம் பெறுறதுக்கு. ஸோ நம்ம மனசு ஆரோக்கியமாக இருந்தால் தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மனசை ஆரோக்கியப்படுத்துறது ஆண்டோடைய வார்த்தை தான். ஏன்னா அவருடைய வார்த்தை அப்படியே நமக்கு உணவாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதன் மூலமாக நமக்கு உடலில் ஒரு உற்சாகம், மனசு உற்சாகமாக இருந்தால் தான் உடல் உற்சாகமாகும். ஸோ நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நம்ம அதை தேடி ஓடி அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ நம்ம மனசை அவர் திட்டப்படுத்துகிறார். ஸோ இந்த வார்த்தை அனுப்பி குணமாக்கி அழிவுலேருந்து தப்பிக்கிறார். எத்தனை பேர் பார்த்திங்கன்னா அவங்க மனசு சரியில்லைன்ட்டு அவங்கள தாங்களே அழித்து கொள்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டு நம்ம அப்படியா இல்லாமல் அவருடைய வசனத்தை நம்ம கேட்க ஓடி போய் அவருடைய வார்த்தையை கேட்கும்போது நம்ம மனசு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். மனசு ஆரோக்கியம் ஆகிட்டனாலே நம்ம உடலும் ஆரோக்கியப்படும். ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட இறங்கி நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்து நமக்கு நல்ல உடல் சுகம், ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம், நீடித்த ஆழ்வை கட்டிடுவார். பிரைஸ் லார்ட் ஹோலி ஸ்பிரிட். ஆமென்.